தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் விலங்குகளுக்கு சென்னை அருகே காடுகளில் வன விலங்குகளுக்கு தண்ணீர் வைக்கும் சமூக ஆர்வலர்கள். அரசு அதிகமாக அனுமதி கொடுத்தால் மற்ற இடங்களுக்கும் செய்ய தயார் என பேட்டி. சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் வன ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது. பெருங்களத்தூர் வன ஆராய்ச்சி மையம் அருகே மிகப்பெரிய வனம் உள்ளது. அந்த வனப்பகுதியில் ஏராளமான உயிரினங்கள் வசித்து வருகின்றன. முக்கியமாக குரங்கு, முயல், குள்ளநரி போன்ற உயிரினங்களும் வசித்து வருகின்றன. இந்த வனப்பகுதிக்கு குளங்கள் இருந்தாலும் கோடை காலத்தில் குளங்கள் நீர் இல்லாமல் காட்சியளிக்கின்றன. இதனால் விலங்குகள் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றன. இதனால் விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் எண்ணத்துடன் 100 லிட்டர் தொட்டி 2 அமைக்கப்பட்டு தினமும் தனியார் தொண்டு நிறுவனம் மூலம் சமூக ஆர்வலர்கள் மற்றும் நிறுவனங்கள் தண்ணீர் நிரப்பி வருகின்றன. இதனால் அப்பகுதியில் இருக்கும் விலங்குகள் பெரும் பயன் பெற்று வருகின்றன. பாம்பு போன்ற ஊர்வனங்கள் குடிப்பதற்காகவும் சிறு தொட்டிகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தகவல் தெரியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர்கள் கூறுகையில், ஏற்கனவே நாங்கள் தெருக்களில் நாய்கள் மற்றும் பறவைகள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் வைத்து வந்தோம். முதன்முறையாக காடுகளில் விலங்குகளுக்கு தண்ணீர் வைத்துள்ளோம். கூடுதலாக பல இடங்களில் செய்ய எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. அதற்காக தமிழக அரசு மற்றும் வனத்துறை அனுமதி கொடுத்தால் பல இடங்களில் விலங்குகளுக்கு தண்ணீர் தொட்டி வைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர். வணக்கம். நாங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் அறக்கட்டளை சார்பாக இன்று பெருங்குளத்தூர் வன ஆராய்ச்சி மையத்தில் வந்திருக்கோம். நாங்கள் அது இங்கே ஒட்டிய பெரிய வனம் இருக்கு. இந்த இடத்துல வந்து நாங்கள் இங்கே இருக்கிற மானு மற்றும் கீரிப்பிள்ளை இந்த ஒவ்வாள் போன்ற மிருகங்களுக்காக இங்கே ஒரு தொட்டி ஒன்று தந்திருக்கோம். ஒரு 3 அடியில் பெரிய தொட்டிகள் அமைச்சிருக்கோம். இவரை துவக்கமாக இந்த இடத்துல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் அது இல்லாமல் சிறு தொட்டிகள் பறவைகளுக்கு தந்திருக்கோம். நாங்கள் இது வந்து 5வது வருடமா பண்றோம். முதல் வந்து இந்த வருடம் தான் நாங்கள் வனவிலங்குகளுக்கு நாங்கள் இதை பண்றோம். இது அனுமதி அளித்த பெருங்குளத்தூர் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நண்பர் திரு ராஜா, திரு ரகுவீரன் அவர்கள் மற்ற நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க பொதுமக்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம், நீங்க உங்களுடைய பகுதியில நாங்க வந்து இப்போ நாய்களுக்கு, மாடுகளுக்கு, குருவிகளுக்கு எல்லாம் நாங்க 5 வருடமா பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நீங்களும் வந்து முன்னெடுத்து நீங்க பண்ணணும். நீங்க இப்ப முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாருக்கும் பறவைக்கெல்லாம் தண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது நீங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி உங்க வீட்டு பகுதிகளில் சிறு தொட்டிகள் ஒரு 100 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. நீங்க வாங்கி வச்சீங்கன்னா இந்த வெயில் காலத்துல பயனுள்ளதா இருக்கும். மிருகங்களுக்கு, வாயிலா ஜீவன்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்றது என்னுடைய கோரிக்கையை வச்சு நன்றி. என் பேர் வில்சன் குமார், பறவைகள் மற்றும் விலங்கு அறக்கட்டளையுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி நான்.